வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்வீட்லாம் சாப்பிட்ட பிறகு காலியான பிறகு இதை நம்ம தூக்கி குப்பையில் வீசிடுவோம். இது ஒரு மக்கா குப்பை அப்படிங்கிறதுனால இது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கேடு. சில பேர் இதை வந்து டப்பாவே ரீயூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வெல் அண்ட் குட். சில பேர் வந்து இறக்கி போட்டுருவாங்க. ஓகே, இருந்தாலும் இதை வந்து நம்ம ஒரு பயனுள்ள பொருளாக மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு க்ரியேட்டிவிட்டி. இதை நம்ம மாற்றி பயன்படுத்தும் போது அக்கம் பக்கத்தினரை பார்த்து அதில் ஒரு பாராட்டு கிடைக்கிது பார்த்திங்களா, அது வந்து சில பேருக்கு, என்ன மாதிரி சில பேருக்குலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து கிச்சனில் இறஞ்ச பொருட்கள்லாம் அள்ளக்கூடிய ஒரு முறமாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது தஞ்சை வட்டார வழக்கில் இதை வந்து முறம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் வட்டாரத்தில் இதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த முறத்தை வந்து நம்ம சில சிம்பிளான வேலைகள் மூலமாக தான் செய்ய போகிறோம். இந்த மூடியை தூக்கி போட்டுறாதீங்க, இதுக்கும் ஒரு யூஸ் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முதல்ல இதுக்கு வந்து நம்ம ஒரு கட்டர் எடுத்துக்கணும். ஸ்கேல், மார்க்கர், இந்த மாதிரி சில சிம்பிளான பொருட்கள் தான் தேவை. இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்து கொஞ்சம் அதை ப்ராடாக்கி முறம் மாதிரி மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம் பார்ப்போம். எப்போதுமே வந்து சேஃப்டி முக்கியம், அதனால் நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கட்டர்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இல்லையா. ஓகே, அதனால் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப 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 சேஃப்டி ப்ரிகாஷனோட ட்ரை பண்ணி இதை செய்யுங்க. ஓகே, இந்த போர்ஷனை தூக்கி எறிஞ்சிடாதீங்க, இதுக்குமே ஒரு யூஸ் இருக்குது, வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ லைட்டர் எடுத்துக்கிட்டு இந்த லைனோட நல்ல கையால் அழுத்தி அப்படியே ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஃபோல்ட் ஆகி அப்படியே நிற்கும். ஆனால் அது டென்ஷன் வந்து திரும்ப ரிலீஸ் ஆக பார்க்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, லைட்டரை காட்டி அந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணிவிட்டு கையால் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அப்படியே செட் ஆகிடும். ஓகே, அப்புறம் இந்த ஏற்கனவே இருந்த பழைய அந்த ஃபோல்டிங்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் இல்லையா. அதை வந்து சமமாக்கிறதுக்கு நம்ம ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துப்போம். என்னோட அயன் பாக்ஸ் கேவலமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா, எல்லாமே குப்பையிலேருந்து எடுத்தது தான். எப்போதுமே இந்த சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குப்பை அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லேருந்து ஒரு பயனுள்ள பொருளை தயாரித்து காட்டுறது தான் இந்த சேனலோட நோக்கம். அதனால் இப்போ இந்த அயன் பாக்ஸ் வந்து கேவலமாக இருக்கிறதுக்கு காரணம் இது வேணான்னு தூக்கி எறிஞ்சுது. ஆனால் ஒர்க் ஆகுது, இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி உபயோகம் இல்லாத கட்டையெல்லாம் கிடந்ததுன்னா அடியில் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வீடியோவில் காட்டின மாதிரி கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் இதை ப்ரெஸ் பண்ணி அந்த பழைய ஃபோல்டிங் க்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அதை எடுத்து விட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம முறம் ரெடி. ஒரு ஃபினிஷிங் டச்சாக இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஒரே லைனில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபினிஷிங் டச் கொடுத்துப்போம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணோம் இல்லையா, அதை தூக்கி போட்டுறாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பீஸை இப்போ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபினிஷிங் இப்படி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோமா. ஓகே, சூப்பராக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி உபயோகமுள்ள வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.